உன்னத பாட்டின் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 16வது வசனம். மைக்ல படிச்சு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா ரெக்கார்ட் பண்றதுனால வசதியா இருக்கும். உன்னத பாட்டு புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், நான் அவருடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புத்தகத்துல சூலமித்தி என்கிற ஒரு சகோதரி ஆண்டவரை குறித்து பாடுகிற வர்ணிக்கிற ஒரு கவிதை புத்தகம், ஒரு காதல் புத்தகம் தான் உன்னத பாட்டு. இந்த உன்னத பாட்டுல சூலமித்தி என்கிற ஒரு சகோதரி ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் அப்படின்னு அந்த சூழலை ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க. நீங்க சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நீங்க யாருடையவர்களா இருக்கிறீங்க? நீங்க யாருடையவங்களா இருக்கிறீங்க? உலகத்துக்குரியவங்களா, பிசாசுக்குரியவங்களா, அல்லது நம்ம சொல்ல முடியுமா? மார்க்கெட்டை சொல்ல முடியுமா? நான் அவருடையவர்கள் சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாருடையவர்கள் சொல்லுங்க. நீங்க யாருடையவர்கள்? அவ்வளவுதானா? நல்ல சத்தமா சொல்லுங்க. நீங்க யாருடையவங்க? பிசாசுக்குரிய உரியவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துக்குரியவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல நான் ஆண்டவருக்கு உரியவள், ஆண்டவருக்கு உரியவள் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் ராஜாவுடைய சோத்திர ராஜ்யத்துக்குரியவர்கள், ஆண்டவருக்குரியவர்கள், அழித்து போகக்கூடியவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசிங்க. உன்னத பாட்டின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்க்கிறார். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்க்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, இன்னொரு வார்த்தை சொல்லுது, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். எவ்வளவு உரிமையா சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ற என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்குரியவள். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் நீங்க எல்லா இடத்துலயும் சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் என்னுடைய ஆண்டவருங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் தைரியமா எல்லா இடத்துலயும் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. நம்ம அவருடையவர்கள் என்று சோதனை தைரியமா சொல்ல முடியல. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். வேகமா படிங்க. லேவியராகமம். நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவங்களாய் இருப்பீர்களாக. நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் ஏன் நம்மளை பிரிச்செடுத்தாரு? உலகத்துல எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்களே, நம்மள மாத்திரம் ஏன் ஆண்டவர் பிரித்தெடுத்தா? நாம் அவருடையவர்களாக இருக்கும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து ரட்சித்து சபையை கொண்டு வந்து வைத்தவருடைய நோக்கம் முகாந்தரம். நாம் அவருடையவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் அவருடையவர். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவர் வருகையில் அவர் உடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
இருக்கிறோம்? யாரை பிரியப்படுத்துகிறோம்? யாரை ஆராதிக்கிறோம்? யாருடைய ஜனமாய் இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. சுலமித்தி சொல்றா, நான் அவருடையவள். அவர் உடையவர்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய ஜனமா அவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்களதான் ஆண்டவர் கடைசி நாள்ல உயிரோடு இருப்பார். நீ கிறிஸ்தவனா இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வரும்போது உன்னை கர்த்தர் உயிரோடு எழுப்ப மாட்டாரு. அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளையாய் அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தானா அவர் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அவருடைய ஜனம் அப்படின்னு சொல்றோம்ல, நான் ஆண்டவருடையவள், நான் ஆண்டவருடையவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸ்தோத்திரம். அவருடைய ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய ஜனம் என்ன செய்யும்? ஒரு மூணே ஒரு வசனம் தான் சொல்ல போறேன். நம்ம சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துற இவ்வளவு ஜனங்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோமே, நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்க தான் சபைக்கு வந்திருக்கிறோம். அவருடைய ஜனம் என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கிற அவருடைய ஜனம் எப்படி இருக்கணும்? மூணே மூணு வசனம் ஸ்தோத்திரம் விவரிச்சு சொல்றேன், வாசிங்க. ஒண்ணு, உன்னத பாட்டின் புத்தகம், உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே முள்ளுகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அவருடையவர்கள், அவருடையவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற அவருடைய ஜனம் எப்படி இருப்பார்கள்னா, லீலி புஷ்பம் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். ரோஜா பூ எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். அழகா இருக்கும், முள்ளுகளுக்குள்ள இருக்கும், அப்புறம் வாசமா இருக்கும். அல்லேலூயா. இந்த லீலி புஷ்பம் பாத்தீங்கன்னா முள்ளுகளுக்கு இடையில தான் அந்த பூ பூக்குமா. அந்த முள்ளுகள் அப்படியே அந்த பூவை குத்தும், நெருக்கும். அந்த இதழ்களெல்லாம் ஸ்தோத்திரம் அப்படியே அந்த முள்ள குத்தி அப்படியே கிளிப்படும். ஆனா அந்த லீலி புஷ்பத்துல இருக்கிற, அந்த லீலி மலர்ல இருக்கிற, அந்த லீலி பூல இருக்கிற வாசனை நறுமண மாத்திரம் ஒரு நாள் அது குறைந்தே போகாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவருடையவன், நான் அவருடையவன் சொல்றவங்க ஸ்தோத்திரம். அவங்க யார் தெரியுமா? வாசனை கொடுக்கிறவங்களா இருக்கணும். அவருடைய ஜனம் ஸ்தோத்திரம் நெருக்கப்பட்டாலும் உபத்திரப்பட்டாலும் ஸ்தோத்திரம் எவ்வளவு பாட பிரச்சனை வந்தாலும் அவருடைய பிள்ளைங்க என்கிற அந்த வாசனை ஒரு நாள் நம்மளை விட்டு குறைஞ்சு போயிடக்கூடாது. லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமான குமாரத்தையும் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனம் வாசனை கொடுக்கிற மலராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், சபைக்குள்ள வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஜனம் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணுமா? வாசனை கொடுக்கணும், சாட்சியா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, வாசனை கொடுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாசனை கொடுக்கணும். நம்ம வாசனை கொடுக்கிற அவருடைய ஜனமா இருந்தா ஆண்டவர் என்னதுமா பண்ணுவார்? அப்படியே முகர்ந்து கொள்வார். ஆண்டவருடைய ஜனம் சோத்திரம் வாசனை கொடுக்கிற ஜனமா இருந்தா ஆண்டவர் அப்படியே அப்படி முகர்ந்து கொள்வார். ஆதியாகமம் 8வது அதிகாரம், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார்.
மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. பூமியை சகிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் ஆ. அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. ஆ. நான் இப்பொழுது செய்தது போல ஆ. இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அங்க பாருங்க, நோவாவோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அவன் ஆண்டவருக்கு சோத்திரம் பலி செலுத்துகிறான். அந்த பலிய ஆண்டவர் அப்படியே முகர்ந்து பண்ணுகிறார். அந்த பலியில ஒரு வாசனை வருது. அந்த ஆண்டவர் அப்படியே முகர்ந்துட்டு மன சந்தோஷப்பட்டு சொல்றாரு, இனிமே நான் பூமியை அழிக்க மாட்டேன், நான் இனி பூமியை சங்கரிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன் நோவாவுடைய அந்த பலியினால ஆண்டவருடைய மனம் அப்படியே திருப்தி ஆயிட்டு. பலி பலி செலுத்துறவங்க ஆண்டவருக்கு சோத்திரம் என்ன பண்றாங்களா, வாசனை கொடுக்கிறாங்க. காலையில எழுந்து ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறோமோ ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ அந்த ஸ்தோத்திர பலிய ஆண்டவர் நுகர்ந்து கொள்ளுவார். அவருடைய ஜனங்கள் ஆண்டவருக்கு அனுதினம் வாசனை கொடுக்கணும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், ஒரு பூருக்கு ரோஜா பூ அந்த முள்ளுகளுக்குள்ள காட்டுக்குள்ள இருந்தாலும் எங்க இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்மெல்லு அந்த வாசனை என்ன பண்ணும், ஜனங்களை பிடிச்சு இழுக்கும். அல்லேலூயா. சோத்திரம். ஓ அங்க அந்த ரோட்டுல ஒரு பொண்ணு ஒரு தலையில மல்லிகைப்பூ வச்சுட்டு போனா வாசனை இங்க என்ன பண்ணுது, நல்ல மூக்குக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும் சோத்திரம் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சாட்சியின் ஜீவியம், இந்த சாட்சி வாழ்க்கை மற்றவர்களை பிடித்து இழுக்கும். இழுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நோவா அவன் பலி செலுத்துறான் பாருங்க, அதுல இருந்து வந்த அந்த பலியினுடைய வாசனைய ஆண்டவர் அப்படியே முகர்ந்தார், அப்படியே ஸ்மெல் பண்ணாரு, அப்படியே இழுத்தாரு. அவருக்கு இன்பமா இருந்துச்சு. அடுத்தது சோத்திரம் 9வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, ஆதியாகமம் 9:1. தேவன் நோவாவையும் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்தார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். யார் ஒருத்தவங்க ஆண்டவருக்கு வாசனை படுத்துறாங்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அவங்க குடும்பம் பழிக்கு பெருகும். அவருடைய ஜனம் தான் ஆண்டவருக்கு வாசனை படுக்கணும். நீ வாசனை படுத்தியானா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம காலையில எழுந்து அவருடைய சரணத்தை சொல்லி ஆண்டவரை துதிக்கும் போது ஜெபிக்கும் போது சோத்திரம் காலையிலே வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதை நுகர்ந்து கொண்டுட்டு சோத்திரம் இந்த குடும்பத்துல இருந்து ஒரு எனக்கு துதி வாசம் வந்ததுன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்களேன். சோத்திரம் ஆதியாகமம் 27வது அதிகாரம், கேட்க வேகமா படிங்க. 27வது அதிகாரம் 27 இருந்து 29 வரைக்கும். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை மோந்து குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயலின் வாசனையைப் போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஞானிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு தன்னுடைய அண்ணனுடைய அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டு கண்ணு தெரியாம தன்னுடைய தகப்பன்ட்ட போறாரு. தகப்பன் சொல்றாரு, நீ என் பிள்ளையா கிட்ட வா, நான் உன்னை மோந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபு தகப்பன்ட்ட போறாரு. தகப்பன் போய் அப்படியே ஸ்மெல் பண்றாரு, அப்படியே அந்த ட்ரெஸ் ஸ்மெல் பண்றாரு. அப்படியே மோந்து பார்க்கும் போது அந்த வாசனை
வயல்வெளியின் வாசலை போல இருந்தாலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அதிகாலையில ஆண்டவர்கிட்ட கிட்ட பார்ப்பது, ஆண்டவர் சொல்றார், மகளே வா கிட்ட வா, அவனை போந்து பார்க்கணும், ஸ்மெல் பண்ணணும். போந்து பாப்பா வாசனை வந்துச்சுன்னா அப்படியே இழுத்து சொல்ற ஆண்டவர் வானத்தின் பணியினாலும் தேவன் நம்மை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பாரா. அவருடைய ஜனம் வாசனை கொடுக்கணும் அப்படின்னா சாட்சியா இருக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஊர்ல, உலகத்துல, சொந்த குடும்பத்துல, சபையில ஆண்டவர் முன்னாடி சாட்சியா இருக்கணும். அவர்கள் தான் அவருடையவர்கள். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வாசனை கெடுத்தாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க சபையில இருக்கிறவங்க ரட்சிப்பின் வாசனையை கெடுத்துட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு அருகதை இல்லாம போச்சு. நம்ம வாசனையை எந்த இடத்துலயும் இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரம் நம்ம சபைக்கு ஒரு நரிக்குறவர், இந்த சகோதரன் நம்முடைய சபையில வந்து சாட்சி சொன்னாரு. ஆராதனை முடிச்சுட்டு நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டீங்க, ஸ்தோத்திரம். இன்னொரு சபையில நான் போய் செய்தி கொடுத்துட்டு நான் வரும்போது எனக்கு போன் பண்றாங்க, நான் உங்களை பார்க்கணும் பாஸ்டர், நான் உங்க சர்ச்சில் வெயிட் பண்றேன் வாங்க அப்படின்னு. நான் வேகமா வர்றேன். இந்த நரிக்குற ஒரு சகோதரன் நம்ம சபையில உட்கார்ந்து இருக்கிறார். நான் பார்த்துட்டு அவ்வளோ காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்தோத்திர சமுதாயத்துல நடக்கிற அந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டே இருந்தாரு. ஒரு காரியம் சொன்னார், நாங்க அவ்வளவு சீக்கிரம் ரட்சிக்கப்பட மாட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா ஆண்டவருக்காக உயிரையும் கொடுப்போம். சொன்னாரு, நாங்க ஊர் ஊரா எங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ அங்கெல்லாம் போய் கடை போடுவோம், அங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுவோம். சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா சொன்ன காரியம், ஞாயிற்றுக்கிழமை ஆனா சோத்திரம், எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த கடையை பூட்டி போட்டுட்டு, கடையை கட்டி போட்டுட்டு அவங்க சபையில போய் ஆராதிச்சுதான் மத்தியானம் போய் கடையை திறப்பார்கள், வியாபாரம் பண்ணுவார்கள். அதான் சாட்சி. அதான் சாட்சி. நம்ம ஞாயிற்றுக்கிழமையான கல்யாணம், காது குத்தி, அது இதெல்லாம் சொல்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஓடி போயிடும். ஆனா ஒரு படிப்பறிவு இல்லாத நிறைய புறவர்கள் ஆண்டவருக்கு, ஆண்டோடைய ஆலயத்துக்கு, ஆராதனைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். அல்லேலூயா. சாட்சி. அப்புறம் சொல்றாரு, நாங்க போய் கோயில் அங்கெல்லாம் தான் சோத்திரம் வியாபாரம் பண்ணுவோம். அந்த சோத்திரம் திருவிழாக்கள் கடையில அதுல பார்த்தோம்னா இந்துக்களுடைய கோயில்ல தான் நிறைய திருவிழாக்கள் நடக்கும். அங்கதான் போய் கடை போடுவோம். அந்த கடை போடும்போது அந்த கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்களாம், சாப்பாடு கொடுப்பாங்களாம். ஆனா சோத்திரம் அவர் சொல்றாரு, அந்த கோயில்ல கொடுக்கறத எங்க கை நீட்டி நாங்க வாங்கி சாப்பிட மாட்டோம். அவ்வளவுதான். இல்லையாவா? எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, எங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்குது. அதுல இருந்து 100 ரூபாய் எடுத்துட்டு போய் தான் நாங்க கடையில சாப்பிடுவோம். ஒளிய கோயில்ல கொடுக்கறத வாங்கி நாங்க என்ன பண்ண மாட்டோம். இதான் சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். மைக்கில படிங்க, மைக்கில படிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள ரட்சிப்பின் வாசனை, ரட்சிப்பின் ஜீவ வாசனை இருக்கா? பவுல் சொல்றாரு,
ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே மரண வாசனை அல்ல, அது ஜீவ வாசனை. அது ஜீவ வாசனை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 34வது அதிகாரம் 30வது வசனம். வேகமா படிச்சு உதவி செய்யுங்க. இந்த தேசத்துல குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என் வாசனை நீங்க கெடுத்ததினால என்னை கலந்து பண்ணினீர்கள். யாக்கோபு மனப்புகழ்ந்து சொல்ற இந்த பிள்ளைகளை பார்த்து, லேவி ஸ்தோத்திரம், சிமியோன் என் வாசனை நீங்க கெடுத்துட்டீங்களா? அப்பா உள்ள ஒட்டைகிறார், கடந்துறாரு. என் பிள்ளைங்க என் வாசனையை கெடுத்துட்டாங்க. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் பிள்ளைங்க, நான் ரட்சித்த பிள்ளைங்க, இவர்களுக்காக ரத்தம் சிந்தின, இவர்களுக்காக சிலுவை மரணத்தை சுமந்த என் பிள்ளைங்க என் வாசனையை அந்நிய இடத்துல கெடுத்துட்டாங்க. தேவ ஜனமே, இன்னைக்கு ஒரு உணர்வு நமக்குள்ள வர வேண்டும். நம்ம அவரை ஆராதிக்கிற நாம் அவருடைய ஜனம். நம்மள்கிட்ட சொல்ற அவருக்கு வாசனை கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா, இல்ல அவர் தந்த ரட்சிப்பின் வாசனையை நம்ம கெடுத்து மாட்டோமா? ரட்சிப்பின் வாசனை கெட்டு போச்சு. அல்லேலூயா. சரி, இரண்டாவது ஒரு காரியம். மணி 5 நேரம் ஆகின்றதுனால இரண்டாவது, அவருடையவர்கள் என்ன செய்யணும்னா, ஒண்ணு முதல்ல வாசனை கொடுக்கணும், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும். இரண்டாவது, உன்னத பாட்டின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, அவருடையவர்கள் அவருடைய நிழல்ல வந்து உட்காரணும். யார் ஆண்டவருடைய நிழல்ல வந்து, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவருடைய பாதத்துல வந்து, ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உட்கார்றாங்களோ அவர்கள் தான் அவருடையவர்கள். ஹல்லேலூயா. உங்க நிழலிலே வாஞ்சையாய் அமர்கிறேன். உங்க நிழலிலே வாஞ்சையாய் அமர்கிறேன். உங்க நிழலிலே வாஞ்சையாய் அமர்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய நிழல்ல வந்து உட்காரணும். அவருடைய நிழல் தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம். யார் ஆண்டவருடைய ஆலயத்துல ஆராதனையில அவருடைய பாதத்துல வந்து உட்கார்றாங்களோ அவர்கள் தான் அவருடையவர்கள். ஸ்தோத்திரம். நேசரின் நிழலிலே, இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லி பாருங்க, அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருவேன். சபையிலே ஆலயத்திலே வாஞ்சையாய் உட்கார்ந்தவர்கள் அவருடையவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சுலகத்தி சகோதரி சொல்றாங்க, உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, என்னை இழுத்துக் கொள்ளும், உனக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறையில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் நேசத்தை நினைப்போம். உங்க நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உங்க நேசத்தை நினைப்போம். காசு பணம் வேற
ரட்சித்த அந்த நேசத்தை, அந்த அன்பை நினைச்சு பார்க்கிறவங்க தான் அவருடையவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாராயம், சினிமா, பீடி, சிகரெட்டு, அதை விட அது இன்பமா? அதை விட ஆண்டவருடைய நிழல்ல உட்கார்றதையா இன்பம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எதை நேசிக்கிறோம்? ஆலயத்தை நேசிக்கிறோமா? ஆராதனை நேசிக்கிறோமா? ஆலயத்தை ஆராதனை நேசிக்கிற தேவ பிள்ளையா இருந்தா இந்த இடம்லாம் காலியா இருக்காது. அப்போ ஆண்டவரை நேசிக்கிற, வேற எதையோ நேசிக்கிறோம், வேற ஏதோ ஒண்ணு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு உனக்கு தடையா இருக்கு. அல்லேலூயா. எதை நம்ம நேசிக்கிற? உலகத்தையா அல்லது ஆண்டவருடைய சமூகத்தையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, கோழி அந்த முட்டை விடுது பார்த்தீங்களா, அதை அடை வைப்பாங்க. அந்த முட்டையில நானும் எங்க அக்காவும் என்ன தெரியுமா பண்ணுவோம், பென்சில்ல ஸ்தோத்திரம் எங்க பேரை எழுதி வைப்போம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, பெருசு இருக்கும் போது ஸ்தோத்திரம் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு முட்டையில என் பேரை எழுதுவேன், இன்னொரு முட்டையில எங்க அக்கா பேரை எழுதி வைக்கும். ஏன்னா யாருடைய முட்டையில சீக்கிரம் என்ன வருது, குஞ்சு பொறிக்குதுன்னு சொல்லி நாங்க என்ன பண்ணுவோம், முட்டையில பேர் எழுதி வைப்போம். ஆனா டெய்லி போய் சோத்திரம் அந்த கோழியை தூக்கி தூக்கி பார்ப்போம். சோத்திரம் யார் பேர் எழுதி இருக்க முட்டையில குஞ்சு வந்திருக்குன்னு. ஆனா எங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் சும்மா போய் தூக்கி பார்ப்பேன். எங்க அக்கா இல்லாதப்போ இந்த அடையில இருக்கிற அந்த கோழி அந்த முட்டையெல்லாம் அப்படியே ஒன்னா வச்சிருக்கோம். எங்க அக்கா முட்டையை மாத்திரம் பேர் எழுதி இருக்குல்ல, அதை மாத்திரம் தள்ளி வச்சிருவேன். என் முட்டையை மாத்திரம் சென்டர்ல வச்சிருவேன். அப்போ சூடா இருந்துச்சுன்னா சீக்கிரம் அதை என்ன பண்ணிடும், குஞ்சு பொறிக்கணும். அல்லேலூயா. எங்க அக்கா முட்டை அப்படி தள்ளி வச்சா அது லேட்டா குஞ்சு பொறிக்கணும், அப்படி தள்ளி வச்சிருவேன். ஆனா இந்த கோழி என்ன தெரியுமா பண்ணும், அப்படி தள்ளி வச்சிருப்பாங்க, அது அப்படியே தன்னுடைய மூக்கால அப்படியே இழுத்து கொண்டு மறுபடியும் வச்சிருக்கோம். அல்லேலூயா. சோத்திரம். கோழிய விட்டு முட்டை தள்ளி இருந்துச்சுன்னா அந்த முட்டை என்ன முட்டையா போகும், என்ன முட்டையாகும் சொல்லுங்க, என்ன முட்டையாகும்? கோழிக்குள்ள அந்த சூட்டுக்குள்ள எந்த முட்டை அப்படியே அடங்கி இருக்கோ அந்த முட்டையோட குஞ்சு சீக்கிரமா வரும். கோழியை விட்டு எந்த முட்டை தள்ளி இருக்கோ அந்த முட்டை முட்டையா வரும். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனையில எந்த விசுவாசி சூட்டோட சூடா சேர்ந்து கட்டற ஆராதிக்குதோ அதுக்குள்ள ஆசீர்வாதம் பறக்கும். ஆராதனை விட்டுட்டு ஆலயத்தை விட்டுட்டு எந்த ஆத்துமா தள்ளி நிக்குதோ அந்த ஆத்துமா என்ன ஆத்துமா? ஓ சொல்லுங்க. ஏதாச்சும் பயன்படுமா? பயன்படுமாயா? சோத்திரம். கர்த்தருடைய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, நீ ஆராதனை விட்டுட்டு தள்ளி போடியடா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, நீ கூட்ட. அல்லேலூயா. சோத்திரம். இந்த கோழி என்ன தெரியுமா பண்ணும், நீ தள்ளி தள்ளி வச்சாலும் அது சேர்த்து சேர்த்து வச்சுக்கோ, சேர்த்து சேர்த்து வச்சுக்கோ. நீ எத்தனை முறை நீ ஆண்டவரை விட்டு போனாலும் எவ்வளவு தள்ளி போனாலும் ஆண்டவர் கூட்டி கூட்டி வைக்கிறாரு, சேர்த்து சேர்த்து வைக்கிறாரு. சோத்திரம். ஒரு நாள் என்ன தெரியுமா ஆயிரும், இது சேர்த்து வச்சாலும் இது உருப்படாத முட்டைன்னு சொல்லி அந்த கோழியை விட்டு உதச்சி தள்ளி விட்டுரும். ஆமே. என்ன யேசுதாஸ், ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அவருடைய நிழல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரவுள்ளதாயா? சோத்திரம். அவருடைய ஜனம் அவ்வளவுதானா? ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இந்த சுலபத்தி சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்னை விருந்து சாலைக்கு
அழைச்சிட்டு போனாரு என்மேல் பறந்த அவருடைய நேசக்கொடி. உன்னை எங்க அழைச்சிட்டு போனாலும் சரி, நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவர் மேல உனக்கு நேசம் இருக்குமானா, அவர் மேல அன்பு இருக்குமானா, அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துருவேன். நீ ஓடி வரல, உனக்கு எது முக்கியம்? விருந்து, களிப்பு, சந்தோஷம், பணம், வேலை, காரு, பங்களா, வீடு, சொத்து, சோகம், தோட்டம், பறவை, இதெல்லாம் கொடுத்தது கர்த்தர். நீ அவரை விட்டுட்டு ஓடுனீன்னா, அல்லேலூயா சொல்லுங்க, என்ன முட்டை? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் விட்டு போயிட்டு, சமாதானம் விட்டுட்டு போயிட்டு, அவங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு அலசி பாருங்க, அது ஒண்ணு இல்லாத கூமுட்டையாக இருக்கும். ஆலயத்துக்குள்ள, ஆராதனைக்குள்ள, இந்த மந்தக்குள்ள, இந்த ஸ்தோத்திர ஐக்கியத்துக்குள்ள, இந்த ஆராதனை அபிஷேகத்துக்குள்ள யார் ஒருத்தவங்க அப்படியே சூடாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்ம எங்க போனாலும் எங்கு வந்தாலும் அவருடையவர்கள் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைன்னா அவருடைய சபைக்கு ஓடி வந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு தன்னுடைய புருஷன் ஸ்தோத்திரம் மரித்து கிடக்கிறாரு. அவருடைய புருஷனுடைய மனைவி, 2 பிள்ளைகள், 3வது வீட்டுல புருஷன் மரிச்சு கிடக்கிறாரு, செத்து கிடக்கிறாரு. 3 வீடு தள்ளி தன்னுடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அந்த எல்லாரும் சொல்றாங்க, உன் புருஷன் செத்து கிடக்கிறான், போய் பாரு, போய் அழுவு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த மனைவியும் தன் பிள்ளைகளும் புருஷன் செத்து கிடக்கிற அந்த சாவுக்கு போகல. ஏன் போகல, ஏமா போகல அப்படின்னு நான் வந்து கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அந்த அம்மா சொன்ன ரிசல்ட் என்ன தெரியுமா? அவர் உயிரோடு இருந்த காலத்துல எனக்கு செய்ய வேண்டியது அவர் என்ன பண்ணல, செய்யல. இப்ப செத்து போயிட்டாரு, நான் அழுது என்ன பண்றது? அவர் உயிரோடு இருந்த காலத்துல எனக்கு எதுவுமே செய்யல, எந்த நல்லது கெட்டது செய்யல, செய்ய வேண்டியதை செய்யல, என் பிள்ளைகளுக்கு செய்யல. செத்து போயிட்டாரு, நான் போய் என்ன பண்றது? அல்லேலூயா சோத்திரம். நீ இருக்க வேண்டிய இந்த காலத்துல சோத்திரம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுடு. அவர் நிழல்ல சோத்திரம் வந்து உட்கார வேண்டிய நேரத்துல உட்கார்ந்து ஆண்டவர் சொன்னார், 6 நாள் உன் வேலையை செய்வான், 7வது நாள் ஏன் நாள். அந்த லேவியராகமத்துல அப்படியே படிச்சுக்கிட்டே வர்றேன். சோத்திரம் ஆண்டவர் வந்து தெளிவா சொல்றாரு, சோத்திரம் ஓய்வு நாள், ஓ நாள் அல்ல, அது ஏனா. லேவியராகமம் சோத்திரம் நீங்க வீட்டுல எல்லா விசுவாசிகளும் படிக்கணும். ஒரு விசுவாசி என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். 27 அதிகாரம் இருக்கு, 27 அதிகாரத்தை படிக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் அந்த ஒவ்வொரு அதிகாரத்தை படிச்சு தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், என்னாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் அதை வேகமா படிச்சுங்க. பாருங்க, தங்கள் தங்கள் கொட்டி அண்டையிலே தங்களுடைய கூடாரங்களை போட்டார்கள். தங்கள் தங்கள் ஸ்தோத்திரம் கூடாரங்கள்ல தங்கள் தங்கள் ஆராதிக்கிற சபையில ஸ்தோத்திரம் குடும்பமாய் கட்டாயம் வந்து ஆராதிக்கணும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தங்கள் தங்கள் கொடி அண்டையில தங்கள் கூடாரங்களை போட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமையானா புருஷன், மனைவி, பிள்ளைங்க சோத்திரம் உங்க கொடியோடு வந்து கூடாரம் போடலாம் சபையில. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை
தேவனை ஆராதிக்காம சபைக்கு வராம குடும்பமா வந்து கொடி நாட்டாம சொந்த நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, மூணாவது வேகமாக ஸ்தோத்திரம். 3வது வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விட மட்டும் விடாமல் பற்றிக் கொண்டேன். அல்லேலூயா. 3வது, அவருடையவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் 3வது என்ன செய்யணும்? இங்க பாருங்க, இந்த சூலமித்தி சொல்றா, நான் அவரை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். என் ஆத்தும நேசரை நான் கண்டேன். கண்ட உடனே அவரை என்ன பண்ண, என் தாயின் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். என் வீட்டுக்கு நான் கொண்டுட்டு வந்தேன். என்னுடைய தாயின் அறைக்கு நான் கொண்டு வந்தேன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதரம். அவருடையவர்கள், நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்ம அவருடையவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாக நீங்க ஆண்டவருடையவங்களா? நீங்க ஆண்டவரை கண்டுபிடிச்சது உண்மையானா இந்த ஆண்டவரை எங்க கொண்டுட்டு போகணும்? சொல்லுங்க, எங்க கொண்டு போகணும்? எங்க அழைச்சிட்டு போகணும்? சோத்திரம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எங்க அழைச்சிட்டு போகணும்? உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் உங்க தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். அல்லேலூயா. என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும். முதல்ல நம்ம வீட்டுக்கு ஆண்டவரை கொண்டு போகணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? கவனிங்க, இந்த சூழலித்தி அவன் என்ன பண்றான்? ஆண்டவரை கண்டுபிடிச்சேன்னு சொன்ன உடனே இந்த ஆண்டவரை கையை பிடிச்சு அப்படியே அழைச்சிட்டு போறான். தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் தன்னுடைய வீட்டுல இருந்த அப்பா, அம்மா, மாமா, மச்சான், சொந்தக்காரன், போனவன், வந்தவன், உறவுக்காரன் எல்லாரையும் சொந்தம் அறிமுகப்படுத்தி வைத்தாலாம். நீங்க ஆண்டவரை உங்களை ரசிச்சிருக்கிறார்ல, ஆண்டவரை நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்கல்ல, உங்க குடும்பத்துல உங்க உறவுல உள்ளவங்களுக்கு எல்லாம் இயேசுவை நீங்க அறிமுகப்படுத்துறீங்களா? இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொன்னீங்களா? சொந்தக்காரங்களுக்கு, உன் குடும்பத்தாருக்கு, உன் தாயின் வம்சத்துல பிறந்தவங்களுக்கு, உன் கற்பத்தை, உன் தாயின் கற்பத்தை உன்னோட கூட பிறந்தவங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தினாயா? அவருடையவர்கள் என்றால் அவரை அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களுடையவர்கள். நம்ம வீட்டுக்கு ஆண்டவரை வச்சுட்டு போகணும். நம்ம ஜாதி சனத்துக்கு இயேசுவை சொல்லணும். நம்முடைய குலம் கோத்திரத்துக்கு இயேசுவை சொல்லணும். அல்லேலூயா சோத்திரம். நம்ம மத்த ஊர்ல உலகத்துல அவங்களுக்கு இவங்களுக்கு இயேசுவை சொல்லுவதை விட முதல்ல யாருக்கு சொல்லணும்? நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லணும். நம்முடைய உறவுக்காரங்களுக்கு இயேசுவை சொல்லணும். தனக்கு மிஞ்சிதான் என்னது? சோத்திரம். நம்ம வீட்டுல இயேசுவை காட்டாம, இயேசுவை அறிமுகப்படுத்தாம, இயேசுவை பத்தி சொல்லாம வெளியில போய் சொல்லுவோமானால் அது வெத்து வேண்டு. முதல்ல உன் குடும்பம், உன் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்கு முதல்ல இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. சூலமித்தி ஆண்டவரை கண்ட உடனே வாங்க எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, சுத்தப்பாவுக்கு, பெரியப்பாவுக்கு, மாமாவுக்கு, மச்சாவுக்கு, அத்தைக்கு, சோதரம் எல்லாருக்கும் இயேசுவை அறிமுகப்படுத்தினார். நீங்க யாருடையவர்கள்? ஆண்டவருடையவர்கள்னா நீங்க என்ன பண்ணணும்? சோத்திரம். உங்க சாதி, சமம், ஊரு, உறவு, சோத்திரம் உறவுக்காரங்களுக்கு எல்லாம் இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, லூக்கா சுவிசேஷம், லூக்கா 16வது அதிகாரம்
27ஆம் வசனம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவன், ம். அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஐஸ்வர்யவான் ஆபிரகாம்கிட்ட ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம்னா, ஆபிரகாமே, உங்க மடியில லாசருங்கிற ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறாரு. அவர் எனக்கு நல்லா தெரியும். என் வீட்டு வாசல்ல தான் அவர் படுத்து கிடப்பாரு. இப்போ நான் நரகத்துல கடந்து வேதனை பண்றேன். அவர் உங்க மடியில படுத்து கிடக்கிறாரு. அவருடைய விரல் நொடியில இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் என் நாவ குளிர பண்ண சொல்லுங்க. ஜெபம் பண்றான். நரகத்துல உட்கார்ந்து ஐஸ்வர்யவான். அதற்கு ஆபிரகாம் சொல்றாரு, இங்க இருந்து யாரும் வர முடியாது, போக முடியாது. உனக்கு எனக்கும் என்ன இருக்கு? பெரிய பிளவு இருக்கு. அதனால அதெல்லாம் நடக்காது ஐஸ்வர்யவானே. ஆபிரகாம் சொல்றாரு, அப்படியானா உங்க மடியில படுத்து கிடக்கான அந்த லாசர்வை அவனை பூமிக்கு அனுப்பி, எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க. என் கூட வந்தவங்க 5 பேர் இருக்கிறாங்க. என் வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேரும் நான் வந்த நரகத்துக்கு வராதபடிக்கு அவங்களாச்சும் அந்த மோட்சத்துக்கு வரட்டும் கொஞ்சம் சொல்லி அனுப்பி விடுங்க. நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யவான் எதுக்கு ஜெபம் பண்றாரு? அந்த ஊர்ல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த நரகத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கல. யார் வரக்கூடாது? என் கூட பிறந்தவன், என் ரத்த சம்பந்தப்பட்டவன், எங்க ஸ்தோத்திரம், எங்க அம்மாவுடைய கற்பத்துல ஒன்னா இருந்தவங்க, அவங்க இந்த நரகத்துக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம், அவங்களுக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லுங்க, மோட்சத்தை பத்தி சொல்லுங்க, பாவத்தை பத்தி சொல்லுங்க. ஆபிரகாம் சொல்றாரு, ஐஸ்வர்யவானே, இங்க இருந்து லாசருவை அனுப்பி உன் தம்பிகளுக்கு அண்ணங்காரங்களுக்கு சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. பூமியில என்னுடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, என்னுடைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அவங்க சொல்றத அவன் கேட்டாங்கன்னா, உன் சகோதரர் 5 பேர் கேட்டாங்கன்னா, நீ போன இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. இன்னைக்கு ஊழியக்காரனுடைய பேச்ச வார்த்தை யாரும் கேட்கறதில்லை. கேட்காததுனாலதான் நரகம், கேட்கிறவங்களுக்கு மோட்சம். இந்த சம்பவத்துல நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ஐஸ்வர்யவான் தன் கூட பிறந்த சகோதரர்கள் நரகத்துக்கு வரக்கூடாது என்று சொல்ற நரகத்துல கடந்து தவிக்கிறான். அருமையான கர்த்தருக்குள்ளே உன் கூட பிறந்த ஸ்தோத்திர சகோதர சகோதரி, உன் பிள்ளைங்க, உன் புருஷன், உன் மனைவி, ஸ்தோத்திரம் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, இவங்கெல்லாம் ஸ்தோத்திரம் நரகத்தை கடந்து துடிக்கிறது உனக்கு சந்தோஷமா? அவர்கள் நரகம் போகாமல் இருக்க வேண்டுமானால் இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்து. இயேசுவை பற்றி அவர்களுக்கு அறிக்கை செய். சுவிசேஷத்தை அறிவி. சுலபித்தி சோத்திரம். அல்லேலூயா. இயேசுவை கண்ட உடனே அங்க எங்கெல்லாம் கூட்டிட்டு போல, நேரா தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அன்றைய பிள்ளையா இருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு முதல்ல உங்க வீட்டுல அறிமுகப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் அப்படியே காட்டுல நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்படியே மாலை இருட்டு, அவனுக்கு பசி தாங்க முடியல. இந்த காட்டுல நடந்து நடந்து அவன் களைச்சு போயிட்டான். ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள பாக்குறோம், ஒண்ணுமே சாப்பிட கிடைக்கல. கொஞ்ச தூரம் அப்படியே பசியோட களைப்போட நடந்து போறான். அங்க ஒரு வீடு, ஒரு கூடாரம் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஓடி போய் பாக்குறான், ஏதாச்சும் சாப்பிட ஏதாச்சும் இருக்குமான்னு பாக்குறான். ஒரு கூடை நிறைய பழங்கள் இருந்தது. பழம் மேல ஸ்தோத்திரம், அந்த கூடைக்கு மேல ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்துல அந்த கூடையில இருந்த பழத்தை பாக்குறான். ரொம்ப ஆசையா இருக்கு, ஆவலா இருக்கு, அழகா இருக்கு. அந்த பழத்தை பசினால
எடுத்து அப்படி ஒரு கடி கடிக்கிறான். கடிச்சு அப்படி பார்க்கறான், உள்ள ஒரே புழுவா இருக்கு. அவனுக்கு சாப்பிட மனசு இல்ல, கீழே போட்டுட்டான். இன்னொரு பழத்தை எடுத்து அதை கடிக்கிறான். கடிச்சு பார்த்தா அதுல பழப்பழன்னு ஒரே புழு எடுத்து போயிட்டான். இதுவும் சாப்பிட முடியாது. பசி தாங்கல, கூடையில அடியில ஒரு பழத்தை எடுத்து அதையும் கடிச்சு பார்க்கறான். அதுல என்ன இருக்கு? புழுவா இருக்கு. போயிட்டான். பசி தாங்க முடியலையே. உடனே என்ன தெரியுமா பண்ணானா, அந்த கூடைக்கு மேல, அந்த பழக்கூடைக்கு மேல எரிந்து கொண்டிருந்த அந்த மெழுகுவத்திய பூன ஊதி அணைச்சிட்டு, இப்போ இந்த இடமே இருட்டாயிட்டு, சோத்திரம், இப்போ கூடைக்குள்ள கைய விடுறான். சோத்திரம், பழத்தை எடுத்து என்ன பண்றான்? கடிக்கிறான். அவன் மாட்ட சாப்பிடுறான். சாப்பிட்டு பசி அடைக்கப்பட்டான். அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த பழத்துக்குள்ள இருக்கிற புழு அவன் கண்ணுக்கு தெரியுது. இப்போ விளக்கு வெளிச்சத்தை ஊதி அணைச்ச பிறகு அந்த பழத்துக்குள்ள இருக்கிற புழு அவன் கண்ணுக்கு என்ன பண்ணல? தெரியல. அல்லேலூயா. அநேக விசுவாசி ஆண்டவர்ங்கிற சத்திய வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிறதுனால பாவம் எது, பரிசுத்தம் எதுன்னு உனக்கு தெரியுது. அது சபைக்கு வந்தாலும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து ஆண்டவர் வசனத்தின் மூலமா உனக்கு போதிப்பாரு. இன்னைக்கு நிறைய விசுவாசிக்கு என்ன பண்ணிட்டு சோத்திரம் வெளிச்சம் கொடுக்கிற சோத்திரம் அந்த மெழுகுபத்திய ஊதி அணைச்சிட்டு சபைக்கு வராம, ஆராதனைக்கு வராம, வசனம் கேட்காம உலகத்துல போய் என்ன பண்ணுது? பாவம்னு தெரியுது, பழத்துக்குள்ள புழு இருக்குன்னு தெரியுது. அதனால என்ன பண்றாங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் துக்கம் பண்றாரு, ஆண்டவர் வேதனை பண்றாரு. என்ன பண்றது? எங்க நிலைமைன்னு சொல்லாதீங்க, எங்க சூழ்நிலைன்னு சொல்லாதீங்க. மெழுகுபத்தி அணைச்சது நீதான். ஆண்டவர் ஏன் மெழுகுபத்தி வச்சிருக்கிறாரு? அந்த வெளிச்சத்துல உனக்கு தெரியுது நல்லது எது கெட்டது எதுன்னு. அதை ஊதி அணைச்சிட்டு இப்போ இருட்டுக்குள்ள மனமோட போக்கல சோத்திரனை இன்பமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார். ஆராதனைக்கு வராம பாவம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். கடைசியில என்ன ஆகும்? புழு கொலன்னு இருக்கிற அந்த புழு உள்ள பழத்தை தின்னா என்ன ஆகும்? இந்த புழு எங்க போகும்? சோத்திரம். கொஞ்ச நாள் இப்ப பசி ஆறிடும். ஹல்லேலூயா. தேவன் சொல்றது உண்மைதானே? இப்போ பசி என்ன ஆயிடும்? இப்போ ஓகே, இப்போ பசி போச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் உள்ள போன புழு என்ன பண்ணும்? நின்ற ஆரம்பிக்கும், வேதனை படிக்க ஆரம்பிக்கும். யாருக்கு தெரியாம இருட்டுல செய்த ரகசிய பாவம் இப்ப இன்பமா இருக்கும். அங்கங்க மது கட்டையில பாட்டிலும் கையமா உட்கார்ந்து இருக்கிறது இப்ப இன்பமா இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். முந்தானாலு நாங்க ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். அப்படி நாங்க உப்புக்கடையில கிராஸ் பண்றோம். நம்ம சபை விசுவாசி சோத்திரம். ஒரு மது கட்டையில, அந்த பாலக்கட்டையில 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நடுப்பறைய 2 கப்பு ஒரு பாட்டில். நம்ம விசுவாசி அதுல உட்கார்ந்து இருக்கு. அந்த விசுவாசி எங்களை பார்த்துட்டு நாங்களும் அதை பார்த்துட்டோம். இப்ப நல்லா இருக்கும். இப்ப பிடிக்கிறேங்க, ஜாலியா இருக்கும். வேலை செய்யற கலப்பட பிடிக்கிறேங்க. சோத்திரம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாராய குடல்ல என்ன பண்ணும்? அப்படியே அரிச்சு ஓட்ட விட்டு சோத்திரம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் தெரியும் இயேசு என்ன காப்பாத்தல. சபைங்கிறது உன்னுடைய மனக்கண்ணை திறந்து காட்டுற இடம் தான் சபை. இத நீ சபையை விட்டுட்டு ஓடனேன்னா, ஆராதனை விட்டுட்டு ஓடனேன்னா இப்ப நல்லா இருக்கும். இப்ப
இப்ப பலன் இருக்கு, ஓடு. ஆண்டவர் சொன்னாரு, அக்கிரமம் செய்யறவன் செய்யட்டும், சோத்திரம். அநியாயம் செய்யறவன் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் அவன் அவன் செய்கைக்கு தக்க பலன் சொல்லுங்க ஆண்டவரோடு கூட வரும். அல்லேலூயா, சோத்திரம். இந்த காலத்துல நீ கர்த்தரை ஆராதிக்காம, கர்த்தரை மகிமைப்படுத்தாம, சோத்திரம், ஆண்டவரை தேடாம நீ எங்க ஓடினாலும், அல்லேலூயா, சோத்திரம், பின்னாடி ஒரு காலம் வரும், எல்லாவற்றையும் இழந்து போய் வெறும் ஆளா நீ தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வர்ற ஒரு காலம் வரும். இளைய குமாரன் தகப்பன விட்ட போனோம், என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் பார்த்துக்குவேன், நான் சமாளிச்சுவேன். காலம் என்ன பண்ணுச்சு? சோத்திரம், உன் பணத்தை கரைச்சிச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை விட்டு ஓட வச்சிச்சு. பிச்சைக்காரனா, காலில் செருப்பு இல்லாம, போட்டுக்க துணி இல்லாம, கடைசியா எங்கதான் வந்து சேரலாம்? அப்பா வீட்டு தான் வந்து சேரலாம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஹalleluya, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. அவருடைய ஜனம், சோத்திரம்னா என் நேசனுடையவர் அப்படின்னா, சோத்திரம், முதல்ல அவருடைய ஜனம் அவருக்கு வாசனை கொடுக்கணும். அவருடைய ஜனம்னு சொல்றவங்க அவருக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, வாசனை கொடுக்குறீங்களா? சாட்சியா இருக்கிறீங்களா? கவனிங்கள, ஒரு மனுஷனை கடைசி நாட்கள் ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே என்ன பண்ணிடுவாங்களாம்? ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சில விசுவாசி என்ன பண்ணும்? அதுவும் சபைக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் சபைக்கு போவோம். அங்க போனாலும் ஒழுங்கா வசனம் கேட்காது, கர்த்தரை ஆராதிக்காது. ஆனா அந்த விசுவாசி சொல்றத நல்ல சபையில நல்ல வசனம் கேட்டு நல்லா ஆராதிக்கிற சோத்திர சபையில இருக்கிற விசுவாசிங்க 6 மாசத்துக்கு ஒரு முறை சபைக்கு போது பாருங்க, அது பேச்சை கேட்டு எனக்கு வீணா போகுது. அதுக்கு மேல இருக்கிற அந்த வெளிச்சத்தால மூடி அமைச்சிட்டு அது இருட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா நீங்க வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறீங்களா? உங்களே அந்த இருட்டுக்குள்ள இருக்குது. அதெல்லாம் தப்பு இல்லைங்க, அதெல்லாம் பாவம் செய்யலாம். ஆண்டவர் சொன்னாரு, கடைசி நாட்கள்ல ஸ்தோத்திர கள்ள கிறிஸ்துவர்களும் கள்ள போதனைகளும் கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்புவார்கள். யாருன்னா சபையில இருக்கவங்க தான் எழுப்புவாங்க. சோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் பாவம் இல்லை. சோத்திரம், அதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம். கடைசியில் அதோடு சேர்ந்து ஏதோ எங்கதான் போய் ஆகணும்? நரகத்துக்கு தான் போய் ஆகணும். நாம் அவருடையவர்கள். சோத்திரம், எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், சோத்திரம், எங்க பிசினஸ் வியாபாரம் போனாலும், போற இடத்துல நம்ம சாட்சியை காத்துக்கொள்ளணும். ஆண்டோட பிள்ளைங்கிற சாட்சியை விட்டுறக்கூடாது, இழந்துடக்கூடாது. இந்த பூ பாருங்க, லீலி புஷ்பம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு, நெருக்கம்தான். அந்த புள்ளதான் அந்த பூவை குத்துது. ஆனால் பூக்குள்ள இருந்து என்னதான் வந்துட்டு இருக்கு? வாசனை. அந்த பூ அந்த புல்லு தடுத்துருமா? சோத்திர குத்த குத்த அந்த காத்துல அப்படியே அந்த பூ அப்படியே ஆடும் போது அந்த முள்ளெல்லாம் அந்த பூ இதெல்லாம் அப்படியே குத்துமா, குத்தி அப்படியே இதெல்லாம் கிழிக்குமா. அந்த குத்த குத்ததான் அந்த பூல இருந்து என்ன வருமா? சொல்லுங்க, அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க, அவருடைய ஜனம், உனக்கு எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு துன்பம் வந்தாலும் சோத்திரம், உனக்கு நெருக்கம் துன்பம் வர வரதான் உனக்கு இந்த வாசனை வரணும். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சகோதரி செல்வி, நம்ம சபையில் இருக்கிற செல்வி, அவங்க ஒரு கடைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க, வேலைக்கு. போன உடனே இந்த சிஸ்டர் பார்த்த உடனே அங்க உள்ளவங்க சொன்னாங்க, அந்த கடை முதலாளி சொன்னாங்க, அந்த பரமா இந்த டெய்லி நீ வந்து என்ன பண்ணணும், இந்த போட்டோலாம் கிளீன் பண்ணிட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பூ போட்டு விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சு என்ன பண்ணணும்? அல்லேலூயா. வேலை இல்லாம ரொம்ப நாள் வேலை இல்லாம இப்பவும் வேலை
அந்த வேலைக்கு போயிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, சார் நான் சர்ச்சுக்கு போற ஆண்டவருடைய பிள்ளை, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதை நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ரம்யாவுக்கும் இதே சோதனை வந்துச்சு. ரம்யா வேலை பார்க்கிற இடத்துல ரம்யாவும் சொல்லிட்டு, எனக்கு வேலையே போனால் பரவாயில்ல, அல்லேலூயா சோத்திரம், அதை மாத்திரம் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். பாபி, நம்ம சபையில இருக்க சகோதரி பாபி, அது ஒரு காலேஜ் வேலைக்கு போயிட்டு இருக்கு. இந்த காலேஜ்ல சம்பளம் கொடுக்கிற இந்த முதலாளி சொன்னாரா, அந்த பெருமா நீ வேலைக்கு வரும்போதெல்லாம் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நெத்தியில என்ன வச்சுக்கிட்டு வரணும், ஸ்தோத்திரம். தைரியமா சொல்லிச்சா, சார் நான் சர்ச்சுக்கு போறேன், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. இததான் வாசனை, இததான் வாசனை கொடுக்கிற லீலை புஷ்பம். இரண்டாவது, அவருடையவர்கள் அவருடைய நிழல் வந்து விழுந்துரும். ஆண்டருடைய சமூகத்துக்கு, ஆண்டருடைய சபைக்கு வந்து விழுறவங்க தான் சொந்த அவருடையவர்கள். நீ ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாதத்துல நிழல்ல அநேக பேர் இல்ல, வேற ஏதோ ஒரு நிழல்ல உட்கார்ந்துருக்காங்க, வேற ஏதோ ஒரு நிழலை தேடி போயிருக்கிறாங்க. ஆனா உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து உன் பாவத்தை மன்னிச்ச நிழல் இதுதானே, உனக்காக ரத்த சிந்தனை உன்னை மீட்டெடுத்த நிழல் இதுதானே. மூன்றாவதாக, அவருடையவர்கள் தான் சோத்திரம். நம்ம அவரை கண்டுபிடிச்சிருக்கிறோம், கண்டுபிடிச்ச நம்ம நம்முடைய குடும்பத்தாருக்கு அவரை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடையவர்கள் தான். மூணாவது, அவருடையவர்கள் என்ன செய்யணும்னா, தன்னுடைய குடும்பத்துல, தன்னுடைய உறவுல, தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா.